அத்தனை மெழுகுவர்த்தியும் ஏற்றி வைத்துவிட்டு இரு உடல் வார்த்தைகளில் கரைந்து கொண்டிருக்கும். சிரிப்பும் அழுகையும் அர்த்தப்படும். கவிதைகள் கோடி பிறக்கும். கோபுரங்கள் தலையாட்டும். கோபங்கள் குழந்தையாகும். ஒற்றையடி பாதையில் 4 பாதங்கள் நடைபயிலும். பல 100 வண்ணங்களை வானவில்லிடம் கடன் கேட்கும். இரவில் பொழியும் மலையோடு முழு நிலவொன்றை கேட்கும். உறக்கம் தொலைக்கும் இரவுதனில் இசை உறவாகும். நிலா, வானம், காற்று, மழை, பூக்கள் யாவும் செல்லங்களாகும். ஒன்றை ஒன்று தேடிக்கொள்ளும் தூரங்கள் வழியாகும். எங்கோ கேட்கும் இசை தனக்கென்று சொல்லிக்கொள்ளும். நாயகன் நாயகியெல்லாம் தாமாக கூடும். கொய்த ரோஜாக்களை பாவமென்று சொல்லி வருந்தும். இதயத்தின் துடிப்புகள் மோதிக்கொண்டு உறுப்புகள் ஒன்றோடொன்று இடம் மாறி ஞானம் பெறும். தாய் தந்தை காட்டிய பாசம் போல் ஆண்மை பெண்மைக்கும் பெண்மை ஆண்மைக்கும் அன்பை பகிர்ந்தொன்று பயிலும் பகிலும். பிரம்மன் படைப்பின் விளக்கம் புரியும். வாழ்க்கை அர்த்தப்படும். காதல் காதல்தான். காதலுக்கு மாற்றே இல்லை. காதலில் தோல்வி இருக்கக்கூடும். இல்லாத கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எல்லா காதலும் வென்றிடட்டும். புத்தகம் ரோஜாவின் ஈரங்கள். ஆசிரியர் விசித்திரன் மணிகண்டன்.